நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொல்லுவார்கள். அதுபோல் வாழ்ந்து காட்டினார்கள் பெருமானார் அவர்கள். வைதா குல்தும் ஃபஅதிலு வலவ் கான தா குர்பா, நீங்கள் பேசும்போது அதனால் பாதிக்கப்படுபவர் நெருங்கிய உறவாக இருந்த போதிலும் நியாயமையே பேசுங்கள், நியாயத்தையே பேசுங்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அரேபிய தீபகற்பத்தில் உயர்ந்த குலமான குறைஷி குலத்தின் உட்பிரிவான மக்சூமியா கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண் திருடிவிட்டார். இது குறைஷி குலத்தவருக்கு மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தியது. தம் குல பெண்ணுக்கு திருட்டு குற்றத்திற்காக கைகள் வெட்டப்படுவது அவர்களுக்கு இழிவான ஒரு செயலாக தோன்றியது. இது பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் யார் பேசுவது என்று ஆலோசனை செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பிற்கு பாத்திரமான உசாமாவை தவிர வேறு யார் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பேச முடியும் என்று கருதினார்கள். உசாமா நபி அவர்களிடம் அது பற்றி பேசினார். அல்லாஹ்வின் குற்றவியல் சட்டத்தில் என்னிடம் நீர் பரிந்துரை செய்கிறீரா என்று உசாமாவிடம் கேட்டார்கள். உடனே மக்களை திரட்டி உரையும் நிகழ்த்தினார்கள். உங்களுக்கு முன் சென்றவர்கள் தங்களின் உயர்ந்தவர் திருடினால் அவரை விட்டு விடுவார்கள், பலகீனமானவர்கள் திருடினார் அவருக்கு தண்டனையை நிறைவேற்றுவார்கள். அதனால் தான் அவர்கள் நாசமாயினார்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு நான் சொல்கிறேன், இந்த முஹம்மதின் மகள் ஃபாத்திமா திருடினாலும் அவர்களது கையையும் நான் வெட்டுவேன் என்று பிரகடனம் செய்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியிலே 3475வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.